வாத்து என்ன விலை? என்ன கிண்டலா? இத பார்த்தா உனக்கு வாத்து மாதிரி தெரியுது. நான் என்ன வாத்து நான் சொன்னேன்? வாத்துக்கும் கோழிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? முட்டா மூலி கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதிக்கு கற்பூர வாசனை தெரியணும். அப்படி தெரிஞ்ச நாட்டுக்கு என்ன லாபம்? ஜனங்களுக்கு என்ன முன்னேற்றம்? இதை நீ சொல்லல, நான் துவைக்கிற துணி மேல ஆன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். குட் மார்னிங். இந்த மறுவானிங் சார். என்னையா வெறுவா கிட்ட வேலை பாக்குறீரு? வாவே. நாட்டுக்கோழி நாலு நல்லதா தொட பருமனா பாத்து எடுத்துக்கிறேன். பருவத்து பொட்டியல்ல வேன் புடிச்சு வச்ச மாதிரி தொட பதமா ருசியா இருக்கும். யோ, நான் கோழி சொல்லுறேன். இந்த பொடி. ஆமா, இவ்வளவு கோழி எதுக்கு? கடை விரிச்சு விக்க. ஆற பாரு. வில்லாதி வில்ல வீராதி வீர வீட்டுக்கு வராரு. அது ஆறு புள்ள. இந்த சில்லாவே அறிஞ்ச பேரு. ஆனா ஆரும் பாக்காத ஆறடி ஆளாக்கும் அவரு. நான் வாசிச்சா அவருக்கு பிடிக்காத. இந்த நீ வாசி. குருமாடு 2 குடுக்கீங்களா? என்ன புள்ள தாங்கொலையில கீரைய வச்சுக்கிட்டு அயல் வீட்டுல கேட்ட கதையா இருக்கு. ஆமா, ஆட்டுக்காரி உனக்கு எதுக்காடு? குழம்பு பண்ணி கும்பி நிறைய ஒயிலாவோட ஆடுக புல்லு திங்கவும் புழுக்க போடவும் தான். பொங்கி தின்ன இல்லவே. எங்க அப்பா 2 குறும்பாடுத்துங்கிற மயிரா இது பார்த்தா அப்படி தெரியலையே. மேல கீழே பாக்காம வியாபாரத்தை பாரு. ஆமா, விருந்துக்கு வரது ஆறுல சொல்லக்கூடாதத சொல்லுத. சேடையா சிந்திச்சுக்கோ. 6 3 9 எழுத்தா. அருவாளுக்கும் சீப்புக்கும் சொந்தமா முதல் 2 எழுத்து. ஆணுக்கு தேவையான நடுவெழுத்து. புளிய மரத்து சொந்தக்கார முதல் எழுத்து. பெருமாளோட அவதாரம் கடை எழுத்து. என்ன தலை சுத்துதா? இன்னும் இருக்கு கேளும். மீன் பறந்த ஊர்க்கார 3 எழுத்து பேர்க்கார. என் ஊசருக்கு காவக்கார. கொஞ்ச நேரத்துல என்ன இப்படி போட்டு குழப்பி விட்டியப்ல. குழம்பு ருசிக்கும், குழம்புனாத புத்தி தெளியும். என்ன கெட்டிக்க போறவ என்ன பாடுபட போறானோ. ஏடு என்ன விசாரிச்சிர? விசாரிச்சேன். அவ பேரு மயிலா. சே ஒயிலா. ஒத்த புள்ள. அவ குல தொழிலே என்னவ? ஆடு மேய்க்கிறது. எங்க? வல்ல நாட்டு ஃபவுண்டன்ல. ஃபவுண்டன் இல்லையா, மவுண்டன். ஓ, இப்ப மலைய மவுண்டன் மாத்திட்டாங்களா? வாட்டச்சே. அவ என்னவோ சொல்லப்பட சொன்னால 9 எழுத்தா. அருவாளுக்கும் சீப்புக்கும் சொந்தமா முதல் 2 எழுத்து. அது என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். கை. 2த்தையும் கையால தான் சார் பிடிக்கணும். யோ, எல்லாத்தையும் தான் கையால பிடிக்கணும். 2க்கும் பொதுவா என்ன? அருவாள வெட்டலாம், அறுக்கலாம். சீப்பால சீவலாமே. அருவாளாலும் சீவலாமே. அப்போ முதல் 2 எழுத்து சீவ. அடுத்து ஆளுக்கு தேவையா? அதுலயும் நடுவெழுத்தான். அது என்னது? மனபலம் வேணும் சார். பலம். லாவ போடு. போடுத. புளிய மரத்துக்கு சொந்தக்கார பேய். பேய சேர்த்துக்க. பயமா இருக்கு. சேர்த்துக்கையா? இனிமே சொல்லுவான வேலை. பெருமா அவதாரம் அரி. மீன் பிறந்த ஊருக்காரன் பாண்டியன். 3 எழுத்து பேருக்கார பாண்டி. தீவிர பேர். சார், நீங்க மனுஷனே கிடையாது சார். நிறுத்தியா? பாண்டிக்கும் அவளுக்கும் துடுப்பு இருக்கணும். பாண்டி அவ வீட்டுக்கு சாப்பிட போறாப்புல இருக்கு. துப்புக்குழி வாங்குற ஒருத்தனை அனுப்பி நோட்டம் பார்த்து சிக்னல் கொடுக்க சொல்லு. வளைச்சிடலாம். போலீஸ் வந்திருக்கு. பாண்டி ஊருக்குள்ள வந்திருக்கான். அவனை பிடிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க ஓடுறீங்களே. ஏன்னா பாண்டி வந்திருக்கா? அப்படியா? போலீஸ் உள்ள விடாதீங்களா?
எப்போ சொல்லிட்டு விட்ட சோழி மாதிரி கலகலன்னு இருப்ப, இன்னைக்கு ஒன்றும் சத்தத்தையே காணா. அவளை கூப்பிட்டு சாவு குழியில தள்ள பார்த்தேன்னு சரிக்கு அதான் நினைச்சு மாஞ்சிட்டு இருக்கு. அப்பா, நீ என்ன புண்ணுக்கு மருந்து போறியா இல்ல மண்ணை வச்சு தேய்க்கிறியா? இந்த வலி வலிக்குது. சரி மருந்த மெதுவா போடுத. இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நான் 6 மாசம் காடாறு மாசம்னு இங்க பாதி நாள் கொடைக்கானல மீதி நாள்னு இருக்கேன். நான் போன பிறகு உன்னை பார்த்துக்க ஊர்ல என் சேக்காளி கிட்ட சொல்லி வைக்க. என்ன ஊருக்கு நான் எப்படி திரும்பி போறது? திருட்டு நாய்க்கு சலங்கு கட்ட மாதிரி நான் பழையபடி திரிஞ்சா லவக்குன்னு புடிச்சிருவானுங்க. நீ கவலைப்படாதீரும், ஒயிலா புள்ள ஒளிஞ்சு விளையாடுறதுல கெட்டிக்காரியாக்கும். என்ன ஆச்சு? இப்படி நில குலைஞ்சு வந்திருக்கீங்க? என்னையா இவ்வளவு பெரிய கட்டு? சிறுவகண்ட சுப்பையோட சோளக்குள்ள தீ பிடிச்சுப்புல, அணைக்கிறப்ப காயப்பட்டுருச்சு. ஏனி பக்கம் தான் போறேன்னு சொன்னீங்க, இப்ப சிறுவகுண்டாங்கிறீங்க. ஏன் சொன்ன இடத்து தான் போகணுமா? இல்ல 2 நாள்னு சொல்லி 6-7 நாளா காங்கலேன்னு தான் கேக்குதேன். சோழி இருந்தா இன்னும் கூட தான் இருப்பேன். உனக்கேண்டி? ஏன் இப்படி வெடுக்குன்னு விழுதிய? கொஞ்ச நாளா நானும் பார்க்கேன், ஆயத்த மருந்து கூட என்கிட்ட அன்பா பேச மாட்டேங்க. ஐயா இந்த பாருப்புல, வீட்டை விட்டு வெளியே போற ஆம்பளைங்களுக்கு 1000 சுனங்கள் சங்கடம் இருக்கும். வீட்டுக்குள்ளயும் அது வந்த உடனே பிழுப்பிழுத்தா எப்படி? தப்புதாமியா. தீக்காயம் நீங்க இப்படி கட்டுப்பட்டா எப்படி யாரும்? அதுக்கு நான் வேற வைத்தியம் பண்ணதே. என்னத்த பண்ண போறியா? அடேயப்பா, என்ன இதெல்லாம்? உங்க மனசு மாதிரி பூமியும் விளைஞ்சதையா. அதான் சாமிக்கு பூ வைக்கிற மாதிரி விளைச்சல ஐயாவுக்கு படையல் வச்சிருக்கேன். அட நீர் ஒன்று படையல் உடையல்ன்ட்டு உழுது கிடைக்கிற விளைச்சல், உழைச்சி கிடைக்கிற வருமானம் எதுவா இருந்தாலும் முதல்ல கட்டினவ கையில கொடுத்தாதான் ஆறா பெருகும். என்ன மாக்கா மாதிரி பாக்குறீரு? குடு என் தங்கச்சிக்கிட்ட. இந்த கோட்டி பிடிச்சாடி உனக்கு ஐயா கொடுக்க சொன்னது தட்டிடுற அளவுக்கு. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, என்ன அளவோ தெரியல, கொஞ்சம் நாளாவே பேச்சும் சரியில்லை, போக்கும் சரியில்லை. 4 சவுத்துக்குள்ளதானே நானும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். 4 பேத்துக்கு நடுவில் வந்த பிறகு வெறுப்பா இருக்கியா? என்ன கோனார் கரக மாட்டிட்டு போறாரு? மன்னிச்சிருங்கய்யா, ஒட்டச்சி மனசு ஒழுங்க பிறந்தது. கட்டினவன் கை விட்டுருவானோ, கதை காதலாம் போயிருமோன்னு கலங்குதேமையா. அடையாம நீ ஒண்ணு மண்ணுல விழுந்த வைரக்கல்ல கையில அள்ளி தேடாம கண்ணுல போட்டு தேடுற எல்லா பொம்பளைங்க மாதிரியும் ஆண்டி முத அரசு வரைக்கும் இருக்கிறதா இந்த சந்தேகம். ஒரு பிரச்சனையும் இல்லாத பாண்டியராஜாவுக்கு ஒரு பொண்ணோட கூந்தலுக்கு வாசம் இயற்கையா செயற்கையான்னு பெரிய சந்தேகம். அந்த முடி பிரச்சனையை தீக்கிறதுக்கு கடைசியில கடவுளே வர வேண்டியதாயிடுச்சு. உன் பிரச்சனை எப்படி? நான் மூடி வைக்கிறது முடி பிரச்சனை தான். ஆண்டி பாண்டியா, ஏன் அவன் பேரை சொன்னாலே இப்படி அலற? ஆண்டி நம்ம கூட்டாளிங்க சொத்தெல்லாம் ஓரையாடிட்டான். இப்ப அவன் கணக்கில் நம்ம 2 பேர் மட்டும்தான் மீதியில. எந்நேரமும் அவனால் நம்ம சொத்துக்கு ஆபத்து வந்துடும். அதை பத்திரப்படுத்தி ஆகணும். ஏதாவது யோசனை சொல்லல? ஒரு அருமையான யோசனை. ஒரு சொத்து பூராவையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் பத்திரமா பாதுகாக்கிறேன். அதுக்கு பேசாம அம்புட்டு சொத்தையும் ஆண்டி கட்டியா கொடுத்து அவன் காலில் விழுந்துடலாம். அப்ப என்னதான் செய்யறது? இப்படி செய்வாள எப்படி? இருக்கவே இருக்கு நம்ம ஆட்டு பங்களா. அங்க கொண்டு போய் நம்ம சொத்தெல்லாம் பத்திரமா அதுக்கி வச்சிருவோம். நம்மளும் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தலைமுறை அங்கிடுவோம்.
பாடிடும் நாட்டு கட்ட நானுங்க வேலையும் கூட்டுக்குள் சேர்த்து வச்ச தேனுங்க அருவி ஒண்ணு குதிக்குது வந்து பாருங்க குருவி ஒண்ணு குளிக்குது கண்ண மூடுங்க அருவி ஒண்ணு குதிக்குது வந்து பாருங்க குருவி ஒண்ணு குளிக்குது தொண்ட மூடுங்க அருவி ஒண்ணு குதிக்குது வந்து பாருங்க குருவி ஒண்ணு குளிக்குது தொண்ட மூடுங்க நாட்டு கட்டி பாடிடும் நாட்டு கட்ட நானுங்க வேலையும் கூட்டுக்குள் சேர்த்து விட்ட தேனுங்க அருவி ஒண்ணு குதிக்குது வந்து பாருங்க குருவி ஒண்ணு குளிக்குது தொண்ட மூடுங்க பாப்பா ஆறு நீங்க பொட்ட புள்ள குளிக்கிற இடத்துல கொட்டை கொட்டை பாத்துக்கிட்டு காடு மேடு பள்ளம் எல்லாம் பார்க்க வந்தோம் மலைய சொன்னேன் அதானே பார்த்தாச்சா பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆமா உன் பேர் என்ன காடை ஆமா உம்ம பேர் என்ன என் பேரு மூக்கையா மூச்சு நுழையிற ஓட்டைய பேரா வச்சிருக்கிய ஆமா உம்ம பேரு வச்சுக்க எங்க வாயில பேர வாயில வச்சுதானே சொல்லுவாங்க சரியா அடிச்ச காடை இந்த காடை அடிச்சா ஆழமா தான் அடிப்பான் வார்த்தையில காடை எங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு அது என்னன்னு உனக்கு தெரியுமா என் மனசுலயும் ஒரு ஆசை சொல்லட்டா ஆயுசுல ஒரு தடவையாவது அங்கமெல்லாம் தங்கம் போட்டு அழகு பார்க்கணும் மெத்தையில பட்டுக்கு பதிலா கட்டுக்கட்டா ரூபா நோட்டை போட்டு பொருளணும் அத்தனையும் போட்டு தந்தா நீ என்ன தருவ ஒரு பொட்டச்சியால எதை தர இயலுமோ அத தர்ற உச்சி மொத்த பைசா செலவு இல்லாம சல்லாபம்ல காடையை பிடிச்சாச்சு காட்டு பங்களாவை ரெடி பண்ண நான் தான் கலட்டுவேன் கலெக்டர்ல கடகடத்து போக போறேன் நீதான் கேட்டுவியா இப்ப பாரு ஆசியா வேலைய உனக்கு கீழே போயிட்ட இப்ப என்ன செய்வ இனிமே செய்ய வேண்டியது நான் செய்யறேன். அது யாருல மூணாவது ஆளு பாண்டி பாண்டி சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல காடை பாண்டி விளையாடலான்னு கூப்பிட்டு விளையாடலாமே, தாராளமா விளையாடலாமே. பாண்டியும் விளையாடலாம், பாண்டி கூடவும் விளையாடலாம். ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா? ஏன்டா பயப்படுறீங்க? இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களே. என் வாழ்க்கையில விளையாண்டீங்க, உங்க வாழ்க்கையில விளையாட வேணாம், உங்க மானத்தோட விளையாட வேணாம். என்ன ஒண்ணு பண்ணிடாத, வேணும்னா இவனை பண்ணு. ஏய் போங்கடா, ஊருக்குள்ள இப்படியே போங்கடா. எவனாவது கேட்டானா இந்த பாண்டியோட விளையாண்டு வந்தேன்னு சொல்லுங்க. பாண்டி சுத்தமா உருவிட்டியே, ஒரு அரை கஜம் துண்டாவது. உங்களை அன்றாரோட விடுறதே பெருசு. ஓடுங்கடா. ஆண்டி உதவ வேணுமா? ஒரே ஒரு நோட்டு கத்தை
இனிமே எனக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு இப்படி உடம்ப காட்டிட்டு திரிஞ்சேன் பொழந்துருவேன் பார்த்து. உதவாட்டியும் புலம்புறீரு, உதவுனாலும் புலம்புறீரு.